இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் ஒரு பெண் பிறந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய இருள் நீங்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு விதமான அந்த பலன்கள் ஏயா நடக்குது. ஒருத்தருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு விட்றாங்க, ஒருத்தர் இருக்கிறதையும் இழந்துடுறாங்க. அப்போ குரு திசையில் நல்லா வந்துடுறாங்க, ராகுல கெட்டு போனவங்க குரு திசையில் நல்லா வர்றாங்க. இப்படிலாம் அந்த வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையிலேயே நட்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய நண்பனை இளமை பருவத்தில் பிரிவதால் அல்லது இழப்பதால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் இன்று வரை ஆழ்மனதில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பது அன்பு மட்டும்தான், பாசம் மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். அவங்கள்ட்ட போய் நீங்க கனிவோடு, அன்போடு, பாசத்தோடு, கண்ணீரோடு ஒரு விஷயத்தை பேசினால் இறங்கி வருவார்கள். அதிகாரத்தோடு பேசினால் அடக்கி ஆழ்வார்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொபைல் ஃபோனில் அப்படியே அடிக்டாக இருக்கிறது, காதில் என்னத்தையாவது மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, தனியாக நடக்கும்போது கூட தானாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எங்கடான்னு பார்த்தா காதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல சிப்பு வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஏர்ஃபோனை வச்சுக்கிட்டு அதோடையே பேசிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே தெரிகிறது. எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியா அந்த நெட்வொர்க்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த அடிமையாக்கப்பட்ட நிலைக்கு காரணமே. இப்போ நான் கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனும் சனியும் அப்பமைய உறவு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு அப்பா பிள்ளைங்க சகோதர வழி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சங்கடம் எல்லாருமே வேணாம் போதும் அப்படின்னு தள்ளி நின்று ஒதுங்கி நிற்கிறவங்க பொழைச்சிக்கிறாங்க. அப்பையும் திரும்ப மன்னிப்போம், மறப்போம், உறவுகள் என்பது மறந்தால்தான், உறவுகள் என்பது மன்னித்தால் தான்ங்கிற சென்டிமெண்ட் பேசுனாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சனி திசையில் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம், குணாதிசயங்கள்லாம் பார்ட் 1 ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. தலைமை பண்பு கொண்டவர்கள் இவங்களுடைய லட்சியம் எல்லாம் நிறைவேறதுக்கு தசாபுத்தி தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. பார்ட் 2 இப்போ தான் பேச போகிறோம். எந்தெந்த தசையெல்லாம் இவர்களுக்கு நடக்கிறதுக்கு சார்? நிச்சயமா. அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அந்த குணாதிசயங்களும் பிறப்போட ரகசியங்களையும் முதல் பகுதியில் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்? தலைமைத்துவம் கொண்டவர்கள், தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்காக பிறந்த பிறப்பு, அது ராஜவம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த முன் ஜென்மத்தில் சில விட்ட குறை தொட்ட குறைக்கான இந்த பிறப்பு, ஆளுமை கிரகம் என்று சொல்லக்கூடிய அரச வர்க்கம் என்று சொல்லக்கூடிய சூரியனை அம்சமாக பெற்ற, சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரத்தை, சூரிய பகவானுடைய 3 நட்சத்திரங்களிலே முதன்மையான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்திலே முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை அம்சமாக பெற்றவர்கள். காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசிகள் தலைப்பகுதியும், காலச்சக்கரத்தினுடைய 2வது பகுதி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் தனம், வீடு, ஒளி பொருந்திய நேத்திரம், இளைய கல்வி, வாக்கு எல்லாவற்றிற்கும் அமைப்பு பெற்ற 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு தானமிகு 2ஆம் இடம், அருமணன், மானம், வீரியம், மற்றுயிர் சேர்க்கைன்னு ஐயா புலிப்பாணி ஐயா சொல்றார். ஆக இது எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் தசாபலனாக உங்கள் வாழ்க்கையில் சூரிய மகாதிசை வரும். அந்த சூரியன், அதனால தான் இவங்கள்ட்ட அந்த ஒளி, அந்த தேஜஸ், அது ஒரு இருளை நீக்குவதற்கு காலையில் அப்படியே இரவு முழுசும் இருள் இருக்குது, காலையில் அந்த இளங்கதிர் சூரியன் அப்படியே வந்துட்டுருக்கிறாரு. வர வர இருள் நீங்கிக்கிட்டே இருக்குது, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது, உயிர்களெல்லாம் சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் ஒரு பெண் பிறந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய இருள் நீங்கும், வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், செல்வ செழிப்புகள் ஏற்படும், ஒரு வெளிச்சம் வரப்போகுது, ஒரு தேஜஸ் வரப்போகுது. சூரியன் ஆதவன், அது சூரியன் சிவ அம்சம், சிவபெருமானுடைய மைந்தன் என்று சொல்லக்கூடிய கார்த்திகேயனுடைய அந்த வளர்ப்பு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப வறுமையை நீக்க பிறந்தவர்கள், குடும்ப கௌரவத்தை மீட்டெடுக்க பிறந்தவர்கள். அப்படின்னா குடும்ப கௌரவம் இல்லாமல் போயிருக்குமா? அப்படி அர்த்தம் இல்லை. பல தலைமுறைகளாக, பல பாரம்பரியங்களாக இவர்களுடைய முன்னோர்கள், தாத்தா 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 அல்லது
இன்னார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த அந்த ஒரு பாரம்பரியத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்து மீண்டும் இது கௌரவமாக வாழ்ந்து தன்னுடைய குலப்பெருமையை நிரூபிக்க பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சூரிய மகாதிசை வரும். நான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு படிக்கிற வயதில் சந்திர மகாதிசை 10 ஆண்டுகள் வரும். உயர் படிப்பு படிக்கிற நேரத்தில் செவ்வாய் மகாதிசை 7 வருஷம் வரும். திருமணம், அவங்களுடைய வாழ்க்கை பந்தம், தொழில், இந்த காலகட்டங்களில் ராகு மகாதிசை 18 வருஷம் வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சம்பாத்தியம், தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்க செய்யக்கூடிய தியாகம், சுபகாரியங்கள் எல்லாவற்றிற்கும் பெரும் தனம், புகழ், இதுக்கெல்லாம் குரு திசை 16 வருஷம் வரும். உயர் பதவிகள் எல்லாத்தையும் கொடுக்குற திசை. சனி மகாதிசை அது சோதிக்குதா, வாழ்க்கையில் நல்லதை கொடுக்குதா, அல்லது குரு திசை சோதிச்சு சனி திசை உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுதா? ஏன்னா ஜாதக அலங்காரத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மூலநூலில், யோகமான குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை தரவில்லை என்றால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய திசை பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு யோகம் கொடுப்பார். இதே குரு திசையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் சனி திசை கொஞ்சம் தூக்கி விடுமியா அப்படின்ற மாதிரி, அதுக்குன்னு ரெண்டுமே நல்லா இருக்கிற ஜாதகங்களும் இருக்குது. அது லக்னத்தை பொறுத்து மாறுபடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சனி மகாதிசை 19 ஆண்டுகள், புதன் திசை 17 வருஷம், அதுக்கப்புறம் ஆயுள் பலனை பொறுத்து அந்த கேது மகாதிசை. ஆக பாருங்களேன், அந்த பிறக்கும்போது சின்ன திசைகளை ஆரம்பிக்கும். மத்தியம வயதில் ஃபுல்லாக ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17ன்னு பெரிய பெரிய திசைகள் இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அதிலே பிறக்கும்போது ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ சூரிய பகவானுடைய தசா இருப்பு மொத்தம் 6 இருக்கு. அன்னையினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம், இத்தனை வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள்னு இவங்க நட்சத்திரத்தினுடைய பாதத்தை பொறுத்து அதனுடைய அளவு குறிக்கப்பட்டிருக்கும். 1வது பாதத்தில் பிறந்திருக்காங்களா 6 வருஷம் சூரிய மகாதிசைக்கு ஒரு 5 வருஷம் சொல்கிறேன். 2வது பாதத்தில் பிறந்திருக்காங்களா அதுக்கு கம்மி. 3வது பாதத்தில் பிறந்திருக்காங்களா அதுக்கு கம்மி. 4வது பாதம் அதை விட குறைவு. சில நாட்கள் மட்டும்தான் எனக்கு சூரிய திசை இருக்குது. இதெல்லாம் 4வது பாதம் அந்த எட்ஜில் பிறக்கிறது அப்படின்னு பேர். அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய பாதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1ஆம் பாதம்னா கண்ணை மூடிட்டு மேஷராசி, 2வது பாதம்னா 2, 3, 4 பாதங்கள். மேஷம் நெருப்பு ராசி, ரிஷபம் நிலத்தத்துவம் கொண்ட ராசி. மேஷம் நெருப்பு ராசி, கடும் கோபம், வேகம், ஸ்பீடு இதெல்லாம் இருக்கும். ரிஷபம் அப்படியே நிலத்தத்துவம் கொண்ட ராசி, அந்த கோபம் இருக்கும், அதே நேரத்தில் நிதானம் இருக்கும். பார்த்தோன்னே அடிச்சுட்டா மேஷம், அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சா ரிஷபம், பார்த்தோன்னே பேசிட்டா படக்குன்னு முன்கோபப்பட்டு பேசிட்டா மேஷம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசினா ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் இவங்க பிறக்கிறாங்க. ஆக சூரிய மகாதிசை அந்த பிறந்த வருடம், மாதம், தேதியை பொறுத்து இவங்களுடைய அளவு என்பது அப்படியே குறைஞ்சிருக்கும். அதை பிறந்த வருஷத்தோடு அப்படியே கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு எத்தனை வயசு வர சூரிய திசை இருந்தது அப்படிங்கிறத கணிச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19 இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தா இன்றைய வயது இவர்களுக்கு என்னவோ அந்த திசை நடந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள புத்திகளும் 9 கிரகங்களுடைய புத்திகளும் உள்ள வந்து போகும். லக்னத்தின் அடிப்படையில் இவர்கள் சுபரா, அசுபரா, யோகரா. சுபர் என்றால் நல்ல பலன்களை தரக்கூடியவர், அசுபர் என்றால் கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடியவர். மாரகர்னு ஒரு அமைப்பு இருக்கு, மரணத்தை தரும் அதிகாரம் படைத்தவர் அப்படின்ற அமைப்பு இருக்கு. அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. மனித வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய யோகங்கள், மனித வாழ்க்கையில கடன்பட்டு கடனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல மனித வாழ்க்கையில நல்ல புகழ், சின்ன வயசுல இருந்து என்னங்க காசுக்கே கஷ்டம் இல்லைங்க, நல்ல வாழ்க்கைங்க. அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க, அம்மா இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, தாத்தாவோட பென்ஷன் வந்துகிட்டு இருக்குது, அவங்க பிறக்கும் போதே சொத்துக்கள்லாம் நிறைய இருந்தது, எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்ல. ஆனால் ஒன்றுங்க, வாழ்க்கைன்னு ஒன்று அமைஞ்சிச்சு, கல்யாணம்னு ஒன்று அமைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கஷ்டம் அப்போதாங்க என்னன்னே தெரியுது. நிம்மதியே இல்லாத வாழ்க்கை எல்லாம் இருக்குங்க, அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர். பிறக்கும்போது படாத பாடுபட்டங்க, கல்யாணம் ஆச்சு, ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைச்சிது, எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நான் தேடி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2 விதமான அந்த பலன்கள் ஏன் நடக்குது. ஒருத்தருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு போடுறாங்க, ஒருத்தர் இருக்கிறதையும் இழந்துடுறாங்க. அப்போ குரு திசையில் நல்லா வந்துடுறாங்க, ராகுல கெட்டு போனவங்க குரு திசையில் நல்லா வர்றாங்க. இப்படிலாம் அந்த வித்தியாசம் இருக்கே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் லக்கணம் அப்படின்றது மாறுபடுது. உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பாருங்களேன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இதெல்லாம் குரு வரையுமே இதெல்லாம் ஒரு அணி லக்னங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே லக்னங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் சனி, புதன், சுக்கிரனுக்கு எதிராக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் யோகர்,
சந்திரன் யோகாதிபதி, செவ்வாய் யோகாதிபதி, ராகு இருக்கும் நிலையை பொறுத்து சிம்ம லக்னத்துக்கு யோகம் கொடுப்பார் அல்லது கெடுதலை கொண்டு விட்டு போயிடுவார். ஆக குரு யோகாதிபதி 5, 8 கூடையவனா வர்றார். பஞ்சமாதிபத்தியம் வர்றதுனால அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே அப்படியே சனி திசை வரும்போது 2வது வாழ்க்கை, 2வது ரிவர்ஸ்ல கொண்டுட்டு போற சூழ்நிலை. சனி 6, 7 கூடையவனா வர்றாரு. கடன் எதிரி வழக்க கொடுப்பாரு, கலத்திர தோஷத்தை கொடுப்பாரு, அல்லது சனி இருக்கும் நிலையை பொறுத்து யோகத்தை கொடுப்பாரு. இப்படி அந்த லக்னம் தான் இவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். ஆக இதை முழுசு இவங்க பார்க்கும்போது தான் நமக்கு எந்த வயதில் இருக்கோம், என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு ஏன் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, அடுத்து என்ன தசை வரப்போகுது, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மளை எப்படி எடுத்துகிட்டு போக போகுது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் தெளிவாக இந்த காணொளி முழுவதும் பார்த்தா தான் அதனுடைய தெளிவு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய தசை தொடங்குது இல்லையா, இது எந்த வயது வரைக்கும் நடக்குது சார்? இந்த தசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சூரிய பகவானுடைய தசை 6 வருஷங்க. இதில் பாதம் முதல் பாதம் மேஷத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 6 வருடத்தில் கம்மியாக இருக்கும். ஒரு 5 வருஷம் 5.5 வருஷம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2, 3, 4 பாதங்களை பொறுத்து இந்த 6 வருடத்தினுடைய அளவு என்பது குறையும். அதில் நம்ம எப்பயுமே ஒரு நடுநாயகமாக நின்றுக்குருவோம். இங்கிட்டு வேண்டாம் அங்கிட்டு வேண்டாம், ஒரு 2.5, 3 வயசு வரையும் சூரிய திசை இருக்குதுயா அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிறக்கும் போதே நம்மளுடைய அந்த பாரம்பரிய குல வம்சம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா ராஜவம்ச கிரகமான சூரிய பகவான் ஆதவன் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் ஒளி, அவர் தான் நடுநாயகம். நவகிரகங்களுக்குள்ள அவரை சுற்றி தான் எல்லா கிரகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த சூரிய பகவானுடைய திசைகள் இவர்கள் ஜனனம் எடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு இருள் நீங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வெளிச்சம் வருது. எப்படி காலையில் அந்த விடிய இரவாக இருந்துட்டு அந்த காலை பொழுது அப்படியே ஒரு இளங்கதிர் அப்படியே அழகாக ஒரு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா, சூரிய உதயம். அது மாதிரி இந்த குடும்பத்தில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இருள் தன்மை எல்லாமே நீங்கி இவர்கள் பிறப்பு எடுக்கிறாங்க. அந்த திசையில் இவங்க முதல் திசையாக வராங்க. இவங்க நான் இப்படி வாழ போகிறேன், நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது, என் வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் நான் என்னை நிலைநிறுத்துவதற்காக போராடுவேன், அதில் நான் வெற்றியும் பெறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்த்தன்மை பெற்ற செவ்வாயினுடைய குணமும், அந்த அரசாட்சி புரிந்த எல்லாரையும் ஒரு நிர்வகித்த, தொண்டுகள் செய்த, சிவபூஜை செய்த, ஏன்னா சிவபெருமானுக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் தொடர்பு உண்டு, கார்த்திகேய பெருமான் முருகனுக்கும் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இந்த நட்சத்திரம் முதல் வீட்டிலையும் இருக்கு, 2ஆம் இடத்துலையும் இருக்குங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னை நிலைநிறுத்துவதற்காக பிறந்த பிறப்பு அப்படிங்கிறத அந்த இளமையிலேயே சூரியன் என்பவர் இவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையில் இவங்க இருப்பாங்க. ஒரு 3 வயசு சரியாக இவர்களுக்கு முடிஞ்சோடனே அடுத்ததா 10 ஆண்டுகள் சந்திர மகாதிசை இவர்களுக்கு வரும். அதில் மேஷம் கார்த்திகை அப்படின்னா சந்திரன் 4க்கு அதிபதியாகவும், ரிஷபம் கார்த்திகைனா சந்திர பகவான் 3க்கு அதிபதியாக அந்த ரிஷபத்திலேயே சந்திரன் உச்சம் பெறதுனால மேஷத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உச்சமாயிருது. ரிஷபராசிக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெறுகிறார். ஆகையினால அந்த சந்திரனுடைய அம்சம், அந்த அழகான அந்த முகம், ஒரு தேஜஸ், அவங்க இந்த ஒளி, இதெல்லாம் அந்த சூரியன்கிட்ட அப்படியே எப்படி சந்திரன் தன்னுடைய ஒளியை வாங்கி அப்படியே ஒரு பௌர்ணமி வெளிச்சமாக பிரதிபலிக்குமோ அதுபோல் இவங்க அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த முன்ஜென்ம தொடர்புகள், அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்குள்ள அந்த சந்திரனுக்குள்ள ஒரு நினைவாற்றலாக எல்லாரோடும் கொஞ்சக்கூடிய, எல்லாரும் எடுத்து இவங்களை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு சொந்தம் பந்தம் அப்படின்ற ஒரு நேசம் பாசத்தோடு இவங்க வளருவாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல உடை கிடைக்கும், அவங்கள அரவணைக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அந்த சந்திரனுடைய அம்சத்தை பொறுத்து மனமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப, அந்த ஒரு சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு சின்ன வயசுலேயே அம்மாவை கொஞ்சம் இழந்துட்டோம், அல்லது நாங்கள் ஊர் மாறி போயிட்டோம், அந்த சந்திர திசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம், நல்ல ஒரு குடும்பமாக இருந்தாங்க, நல்ல ஒரு பாரம்பரியமாக இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த பாரம்பரியத்தை இருளை நீக்க பிறந்த பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் கொஞ்சம் கஷ்டம்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த சந்திர பகவானுடைய அம்சத்தோட வேற ஏதாவது கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது, அதாவது ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொண்டு லக்கணத்திற்கு அது பாதகாதிபதியாக அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு அந்த துன்பங்கள், மன ரீதியான அழுத்தங்கள், இவங்களை விட தாயார் அதிக கஷ்டப்படுறது, துன்பத்திற்கு ஆளாகிறது. எல்லாரோடையும் ஃபேமிலியோடு இருந்தங்க, ஆனால் அந்த சந்திர திசை என் குழந்தைக்கு நடக்கும்போது நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம், நானும் என் குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப போராடினேன், அவருடைய உதவியும் இருந்தது, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது வாழ்க்கை பந்தத்தை விட்டு வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற நிலைகள்லாம் அந்த சந்திரன் எதிர்துருவமாக இருக்கும்போது, சந்திரன் எதிர்துருவமாக இருக்கிறாரோ இல்லையோ, சந்திரனை எதிர்துருவமான கிரகங்கள், லக்னத்திற்கு அவயோகியான கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது சந்திர திசை ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் மேக்சிமம் பேருக்கு அந்த சூரியனுடைய அம்சத்தில் இவர்கள் பிறந்ததுனால
சந்திரன்கிற அந்த தாய்மை கிரகம், சந்திரன்கிற அந்த ஒளி கிரகம், சந்திரனுடைய அந்த மனசு வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரக்க சுபாவமும் அந்த ஆன்மீகமும் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால சந்திர திசையில் பெரும்பான்மையான நல்ல அன்பு பாசம் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. இந்த தசை முடிகிறதுக்கு அப்படியே நம்ம கணக்குப்படி ஒரு 10-13 வயசு அதுக்குள்ள இவங்க முடிச்சுக்கிறாங்க. அடுத்த தசை அவங்களுக்கு ஒரு தசை வரும். அந்த தசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு போகும். குடும்ப கௌரவத்தை, குடும்பத்தை அடுத்த கட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். படிப்பு, வித்தை, புத்தி எல்லாம் இந்த திசைக்குள்ளே தான் நடக்கும். இதுக்குள்ளே இவர்களுடைய தனித்திறமைகள் எல்லாம் வெளிப்படும்படியான சூழ்நிலைகள் இவர்களுக்கு அமையும். ஆமாம் சார், சந்திர தசைக்கு அப்புறமா செவ்வாய் தசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 7 ஆண்டுகள் கரெக்டாக அந்த டீனேஜ் தொடங்கும் போது இந்த செவ்வாய் தசை தொடங்குது. 7 ஆண்டுகள் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து பூமிகாரகன், அங்காரக பகவானுடைய தசை. அது ராசியாதிபதியாக வந்துடுறார் மேஷத்துக்கு. ரிஷபத்துக்கு 12 கூடைய விரைய 7 கூடைய ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வந்துடுறார். சின்ன வயசுல எங்கே கல்யாணம் நடக்க போகுது அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஏன்னா செவ்வாய் தசை இவர்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு தானே, அந்த காலத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் 13 வயசில் அந்த செவ்வாய் தசை வரும்போது சுக்கிரன் சம்மந்தமெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வயசுலேயே எனக்கு அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு காதல் வந்துச்சுங்க, ஆட்டோகிராஃப் மாதிரி அப்படிங்கிற நினைவுகள் எல்லாம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக துருதுருன்னு இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க, வேகமாக பேசுவாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, தளராமல் இருப்பாங்க. அவங்க வாத்தியார்களுக்கெல்லாம் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. அந்த உறவுகள்லாம் ரொம்ப கொஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செவ்வாய்ங்கிறது சகோதர பந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆகையினால சார் ஒரு இடம் வாங்கினோம், ஒரு பூமி வாங்கினோம், அந்த நேரத்தில் அடுக்கடுக்கான வளர்ச்சிகளை நோக்கி போயிட்டே இருந்தோம். அப்பா வந்து இது நம்மளுக்கெல்லாம் இது சாத்தியமா, ஒரு வீடு கட்டுறது சாத்தியமா அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. போக செவ்வாய் வந்தோடனே டக்கு டக்குன்னு வீடு கட்டிட்டோங்க. அந்த செவ்வாய் தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாரு, அன்னைக்கு கொடுத்ததான் இன்னைக்கு வரையும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த செவ்வாய் திசையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறையா பூமி, சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்தெல்லாம் சேர்ந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட் ஜாதகத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் செவ்வாய் திசை வந்துச்சுங்க, 4 சென்ட் இடம் கூட நிற்கலைங்க, ஏன் 4 சென்ட் 400 சதுரடி வச்சுருக்க முடியலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி செவ்வாய் திசையில் நிறையா இடம், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய்ங்கிறது இரத்த சம்மந்தத்தை குறிக்கிற கிரகம் இல்லையா? உறவுகளை இழந்தவங்க, ஊரை விட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சகோதர இழப்புகள்லாம், செவ்வாய் வந்து சகோதர ஸ்தானம் இல்லையா? ஏதோ ஒரு சகோதர இழப்புகளை சந்தித்தோம். அந்த நேரத்தில் உடம்புல ரத்த காயம்லாம் பட்டுச்சு சார், இன்னும் அதில் பட்ட தழும்புலாம் இன்னும் இருக்குது. வீரதீர செயல்களெல்லாம் ஈடுபட்டு ரொம்ப தழும்புகள் இருக்குது. சும்மா போயிட்டு இருக்கல சைக்கிளில் விழுந்து அந்த கோடு இன்ன வரையும் கையில் மறையலைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் செவ்வாய் திசையில் வருது. அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது சார். செவ்வாய் திசை நடக்கும்போது தான் ஒரு நெருப்பு காயங்கள் பட்டது, அக்னி ரீதியான பிரச்சனைகள் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஏன் அப்போ வந்து செவ்வாய் வந்து மேஷராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கிறாரு, ரிஷப ராசிக்கு 12 கூடைய விரையாதிபதியாக இருக்கிறாரு. சுக்கிரன் பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு விதமான நல்ல அமைப்புகள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் போய் மேஷத்தில் இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, சார பரிவர்த்தனை யோகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படியா செவ்வாயும் சுக்கிரனும் கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பங்காளி சண்டை. உங்களுக்கு அரச வம்சம்னாலே என்ன ஆகும், நான் தான் பதவி ஏற்பேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் இல்லையா? அப்ப எல்லாரும் ராமன் லட்சுமணா வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப ரொம்ப நெருங்கிய அந்த சொந்த பந்தங்கள் கூட இவர்கள் மேல் பொறாமைப்பட்டு அண்ணன் தம்பியா பழகினவங்க அல்லது கூட பிறந்த உறவுகள் அல்லது நான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்ன வரையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நண்பன் வாழ்க்கையில் அமைவதே இல்லை, அமைய போவதும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இளமையிலேயே நட்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய நண்பனை இளமை பருவத்தில் பிரிவதால் அல்லது இழப்பதால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் இன்று வரை ஆழ்மனதில் இருக்கும். அல்லது தன்னுடைய இரத்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட பிறந்த ஒருத்தரை பிரிந்ததால் அவங்களுக்கு மிகப்பெரிய சோகம் அவர் வாழ்க்கையில் இருக்கும். அல்லது தனக்கு ஏற்பட்ட காயம், உடம்புல இருக்கக்கூடிய தழும்புகள் இன்ன வரை இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த செவ்வாய் வந்து ஜாதகத்தின் அமைப்புல, லக்னத்தின் அமைப்புல தோஷமா இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்குறாரு. நிலம், பூமி, சொத்து, பங்காளிகள் பிரச்சனைலாம் கொடுக்குறாரு. இதே லக்கா அமைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையும் டபுள் மடங்கு கொடுத்துறாரு. அன்னைக்கு வாங்கி போட்டது தாங்க, அன்னைக்கு சும்மா வேணாம்னு சொன்னால் வச்சுக்கன்னு சொன்னாங்க, நல்ல வேலை வாங்கி போட்டால் இன்றைக்கி அதாங்க எங்களுக்கு பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு செவ்வாய் தான் கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் நடக்குது. அப்போ ஒரு 13லேருந்து ஒரு 20க்குள்ளே நடக்குது. எப்படி வச்சு பார்த்தா
பார்த்தாலும் சூரியன் ஒரு 6 வருஷம் அவருடைய திசையில் 5 வயசுல இருந்தே நம்ம கணக்கு பண்ணி வந்தா கூட 15 வயசு டு ஒரு 22க்குள்ள செவ்வாய் திசை முடிஞ்சு போயிடும். அப்ப இவங்களுடைய படிப்பு எல்லா நேரங்களையும் வந்துருது. சில பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப தைரிய கிரகம் இல்லையா, அந்த சுக்கிரன் சம்பந்தம் எல்லாம் பெற்று 5ஆம் இடமும் ஜாதகத்திலே அது வந்து ரொம்ப முக்கியங்க. காதல் அப்படின்னா வெறும் சுக்கிரனை மட்டும் வச்சு எடுத்துக்க முடியாது. 5ஆம் இடங்கிற மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ராசிக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதியோட கிரகங்கள் எப்படி தொடர்புல இருக்குன்னு பார்க்கணும். ராகு சம்பந்தப்படுதா, அந்நிய இனம் மதம் மொழி கடந்த காதல். இதே போல சனி பகவான் சம்பந்தப்படுதா, எந்த எல்லை வரையும் போகக்கூடிய காதல். புதன் சம்பந்தப்படுதா, பேசி 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 மெஸ்மரிசம் ஆகிறது. அதே போல சுக்கிரன் சம்பந்தப்படுதா, அந்த ஈர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஆணை பார்த்தோன்னே பெண்ணுக்கு பிடிக்குது, பெண்ணை பார்த்தோன்னே ஆணுக்கு பிடிக்குது, முன்ன பின்ன பழகல, போன்ல பேசுறோன்னே குரல் பிடிச்சு போச்சான், அதனால வரக்கூடிய காதல், ஃபேஸ்புக் காதல், இன்ஸ்டாகிராம் காதல், இதெல்லாம் இது மாதிரியான சூழ்நிலைகள். இன்னும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சில பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கெல்லாமா ஐயா காதல் வரும் அப்படின்ற மாதிரி. காதல் எதுக்கெல்லாம் வருது அப்படிங்கிற விவஸ்தையே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முரட்டு தைரியத்தை இந்த செவ்வாய் பகவான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ஏன்னா இது அக்னி அம்சம், அதாவது இதனுடைய அதிதேவதையே பார்த்தீங்கன்னா அக்னி பகவான். தன்னோட இணைந்த தனக்குள்ள அகப்பட்ட எந்த பொருளையும் கிரகித்து அதை பஸ்பமாக்கக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்கு. இவங்களை ஆஃப் பண்ணணும்னா நீர்னால மட்டும்தான் முடியும். அதுலேயும் கொழுந்து விட்டு எரியிற நெருப்புல நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றினா ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பது, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பது அன்பு மட்டும்தான், பாசம் மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். அவங்கள்ட்ட போய் நீங்க கனிவோடு அன்போடு பாசத்தோடு கண்ணீரோடு ஒரு விஷயத்தை பேசினால் இறங்கி வருவார்கள். அதிகாரத்தோடு பேசினால் அடக்கி ஆழ்வார்கள். இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. ஆக இந்த குணங்கள் அவர்களுக்கு செவ்வாய் திசையில தான் அவர்களுக்கு நிச்சயமாக வரும். செவ்வாய் திசை தான் இவர்களை அந்த தன்மையில வந்து மெருகேற்றும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இந்த குவாலிட்டியோட இவங்க அடுத்து ஒரு திசைக்கு போறாங்க. அந்த திசை இவங்க வாழ்க்கையில் இதுவரையும் நடந்ததெல்லாம் சின்ன சின்ன திசைகள். பிறக்கும்போது சூரியன் வந்துச்சு, சந்திரன் 10 வருஷம் வந்துச்சு, செவ்வாய் 7 வருஷம் வந்துச்சு. அடுத்து ஒரு பெரிய ஆளு காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய லக்கேஜோட உட்காந்துருக்கிறாரு, எப்படா மாட்டுவீங்க அப்படின்னு உட்காந்துருக்கிறாரு. அவருடைய திசையில போய் 18 வருஷம் இவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பார்ட் 1லயே சொல்லிட்டீங்களே, ராகு மகாதசை 18 வருஷம் நீங்களும் பிடிச்சிக்கிருவீங்க, ஏன்னா 18 வருஷங்கிறது அவருக்கு மட்டும்தான். அப்ப 18 வருஷம் நடக்கக்கூடிய ராகு மகாதிசை இவர்களுடைய அமைப்பு. அங்கேயும் திரும்ப நான் என்ன சொல்றேன், லக்கணத்தை பொறுத்து. பொதுவாக ராகு திசை வருது, நாங்கள் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், எங்களுக்கு சூரியனுக்கு ராகுக்கு 7ஆம் பொருத்தம், நாங்கள் வந்து அவரோட எப்பயுமே வந்து இணங்கி போக முடியாது, அந்த சூரியனுடைய தன்மையை ராகு நிழல் போல் பிடித்து எங்களை வந்து கிரகணப்படுத்துறாரு, அதனால நாங்கள் வந்து சூரியனுக்கு, ஏன்னா இது ரெண்டும் வேத ஜோதிடத்தில் ராகு பகவானுடைய அந்த தன்மைக்கு மனித தலை பாம்பு உடல், அதே போல பாம்பு தலை மனித உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுவினுடைய தன்மைக்கு முக்கியமாக அவர்களை காட்டி கொடுத்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரனுடைய ஆளுமையே காரணம் அப்படிங்கிற ஒரு வேத ஜோதிட ஒரு பிராண அமைப்பு இருக்கு. ஆகையினால அந்த சூரியனுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மகாதிசை வரும் பொழுது, அதுவும் இது பல ஜென்ம தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா, நிழல் கிரகம் இல்லையா, அது நல்ல அமைப்புகள் இருந்தால் நல்ல அருமையான வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்துரும். அதே நேரத்தில் ராகு எங்கேயாவது ஒரு கெடுதல் தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா சொல்லவா வேணும். கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே வர்றாரு இல்லையா, ஒரு 18 வயசுல பிடிச்சி முடிக்கிறதுக்கு 36 வருஷம் ஆயிடும். அதுக்கு மேலே முடிச்சா என்ன, முடிக்கலைன்னா என்னையா அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசாமல் இருந்தோம். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஆளுமை இருக்கே, அதை ராகு ஃபர்ஸ்ட் டச் பண்ணுவார். ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்னம்பிக்கை இருக்கே, அதை ராகு ஃபர்ஸ்ட் கிரகிப்பார். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற துணிவு இருக்கே, அதை பூஸ்டப் பண்ணி அதுக்குள்ளே போய் ராகு உட்கார்ந்து கெடுப்பார். படிப்பை கெடுக்கிறது, புத்தியை கெடுக்கிறது, மன தடுமாற்றத்தை கொடுக்கிறது, முறையற்ற காதலில் சிக்க வைப்பது, தேவையில்லாத நட்பு சவகாசத்தால் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்துவது, போதை பழக்கங்களுக்கு சின்ன வயசுலேயே அடிமையாக்குவது, கேம் விளையாட்டுக்கு அதிகமாக அடிமையாக்குவது. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லோரும் இல்லை, அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொபைல் ஃபோனில் அப்படியே அடிக்டாக இருக்கிறது, காதில் என்னத்தையாவது மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, தனியாக நடக்கும்போது கூட தானாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எங்கடான்னு பார்த்தா காதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல சிப்பு வச்சுருக்கிற மாதிரி ஒரு இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு அதோடையே பேசிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே தெரிகிறது. எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியா அந்த நெட்வொர்க்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த அடிமையாக்கப்பட்ட நிலைக்கு காரணமே ராகு தான். அப்போ அவருடைய திசைகள் அந்த டீனேஜ் பருவத்தில் வரும் பொழுது
தன்னுடைய வயசு என்ன, தனக்கு என்ன பொறுப்பு இருக்குது, நம்ம குடும்பத்தில் வேலை பார்த்து தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்ம வரணும். நமக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, நம்ம அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது அந்த 2 பேருக்கு கங்கணம் கட்டிட்டு நான் இவங்க 2 பேருக்கு எதிரியாக இருப்பேன், இவங்க 2 பேரும் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், ஆப்போசிட்டாக தான் வேலை செய்வேன், நீ யார் எனக்கு பேசுறது, நீ யார் எனக்கு சொல்கிறது, நீ என்ன என்னை கேள்வி கேட்குறதுங்கிற அந்த எதிர் துருவமான கேள்வி. அதை சொல்லுவாங்கள்ல, வளர்த்த கடா முட்டை வந்தால் வச்ச செடி முள்ளானா பூர்வ ஜென்ம பாவம்படி அம்மாளுன்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் இந்த ராகு திசை நடக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து தனியாக உட்காந்துக்கிட்டு இவனுக்கு அட்வைஸ் பண்ணலாமா வேணாமா, ரொம்ப பேசுனா விட்டுட்டு ஓடி போயிடுவானே, வளர்த்த பாசம் எங்கேயும் போய் தொலைஞ்சிட்டானா தேடவும் முடியாது, அதுவும் கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இவன் பண்ணுற அலும்பெல்லாம் பார்த்தா அட தூங்கி எந்திரிடா, காலையில் வெள்ளனா எந்திரிடா, 2 மணிக்கு மிட் நைட் ஷோ தான் போவேன், அட வண்டியை வேகமாக ஓட்டாதரா, அப்படி தான் ஓட்டுவேன், 3 லட்ச ரூபா வண்டி தான் எனக்கு வேணும், அப்பா வந்து 30,000 ரூபா கடனை எப்படா கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கல, இவன் அப்போத்தான் எனக்கு 3 லட்ச ரூபா வண்டி வேணும்னு அடம் பிடிச்சி உட்காந்து அப்போத்தான் காலேஜுக்கு போவேன். எப்போ வந்து செகண்ட் இயரில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயருக்கு போகும்போது அது 4 அரியரை வச்சுக்கிட்டு இந்த கேள்வி வரும். ஆக இந்த ராகு திசை நடக்கும்போது விதண்டாவாதமும் பிடிவாதமும் இவர்களை ஆட்படுத்தும். இது எல்லா குழந்தைகளுக்கும் கிடையாது. அதே ராகு நல்ல அமைப்பில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அமைப்பு அப்படின்னா இதில் 2 நுட்பம் இருக்குங்க. ஏன்னா முதவே சொன்னேன், பார்ட் 1லேயே சொன்னேன், மேஷ ராகு, அதுக்கு ஒரு ஜோதிட அமைப்பு என்ன சொல்கிறாங்க, மேஷம் ரிஷபம் எருதுசுரா நண்டு தண்ணில் ராகு அமர்ந்து 4 திக்கிலும் கிரகங்கள் முற்றிடில் பூமியிடை துயிலிறங்கும் ராஜயோகம், கேளப்பா கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தொளத்தோன் சுபரை கூட ஐயனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு அனுதினமாம் யோகம் சொல்லு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ராகு நல்ல அடைவுகளில் இருந்து நல்ல அம்சங்கள் பெற்றிருந்தா சின்ன வயசுலேயே பிரபலிய புகழுங்க, சின்ன வயசுலேயே வெளிநாடு தொடர்புங்க, அந்நிய அதாவது ஊரில் வெளியிடங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புங்க, மருத்துவம் பயிலக்கூடிய வாய்ப்புங்க, அந்த கார்த்திகை நட்சத்திரம் வம்சாவளிங்க, எங்கள் வம்சத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆயிடுச்சியா, எங்கள் வம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு டாக்டர் ஆகும் நினைக்கல ஆயிடுச்சியா, எங்கள் வம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு எங்கள் வம்சத்திலே நல்லா படிக்கிற பிள்ளைன்னு பேர் வாங்குச்சியா, எங்கள் வம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு என் கஷ்டமெல்லாம் நீங்குச்சியா, என்னுடைய குலப்பெருமை, என்னுடைய கௌரவம், என்னுடைய எல்லா விஷயங்களையும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை ராகு திசை வரும்பொழுது மீட்டெடுத்து புகழின் உச்சத்துக்கே கொண்டு போச்சு. சொந்த பந்தமெல்லாம் எங்கெல்லாம் எங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்களோ, காசு இல்லாதவர்கள்னு பார்த்தாங்களோ, சொத்து இல்லாதவர்கள்னு பார்த்தாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை ராகு உருவாக்கினார். பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்தார், உத்து பார்க்க வச்சார். ராகு திசைகளை தான் கொடிகட்டி பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களையும் நம்ம சின்ன வயதிலேயே பார்க்கிறோம். அது இருக்கின்ற அமைப்பை பொறுத்து. இருந்தாலும் ராகு திசைகள் ஒரு 3 புத்தியில இவங்க கவனமா இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசையில் சனி பகவானுடைய புத்தி, ராகு பகவானுடைய திசையில கேதுவோட புத்தி, ராகு திசையில சூரிய பகவானுடைய புத்தி. இந்த 3 புத்தியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரங்களில் தான் அதுக்கு இடையில ராகு திசை நடக்கும்போது கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வேகம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வயசு போய்கிட்டே இருக்குமே. ஏற்கனவே ராகு புத்தி, சுய புத்தி, அப்படியே குரு புத்தி, சனி புத்தி இதெல்லாம் நெருங்க போகும்போது ஒரு டீனேஜ் பருவம் அப்படியே முடிஞ்சு அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18 வயசுல உங்களுக்கு செவ்வாய் திசை முடியுதுன்னு சொல்றான். கரெக்டாக 18ல் ராகு திசையில ராகு புத்தி உங்களுக்கு உள்ள வந்துடும், ராகு திசையில அடுத்து குரு புத்தி வந்துடும். அப்படியே நெருங்கி வரும்போது கரெக்டாக அந்த கல்யாண வயசுல தான் ராகுல சனீஸ்வரன் வந்து கரெக்டாக உட்காருவார். அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் எங்கேயாவது 7.5 சனி அஷ்டம சனி உட்காந்துருந்துச்சுன்னா, நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வரணை வேணான்னு சொன்னேன் சார், ஆனால் 3 வருஷமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எங்களுக்குனே பிறந்திருப்பாங்க உங்களுக்கு கனகச்சிதமாக வந்து மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அல்லது பக்கத்து தெருவில் தாங்க ஆள் இருக்குது, தப்பிச்சு எப்படியாவது போயிடலாம்னு நினச்சேன், கடைசியில் உடனே வழியக்கு அங்கே தான் மாட்டினோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. சார் நல்ல வரன்லாம் வந்துகிட்டு இருக்கு, மனசில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ கல்யாணத்தை பாருங்கன்னு சொல்லுது. கேட்டால் அவருக்கு வந்து வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அது வரையும் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கல, இந்த பக்கி அப்படியே எல்லாத்தையும் நம்பி தன் வாழ்க்கையவே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை பெற்றவர்கள், ஆணை பெற்றவர்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கல. நான்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி பல மாதம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. ஆக உங்கள்கிட்ட என்னையா பெர்மிஷன் வாங்குறது, நாங்கள் இந்த அடுத்த மாதம் ஓட போகிறோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியா ஒரு கணக்கு போட்டு இவர்களே பிளான் பண்ணி உட்கார்ந்துருக்கிறது. இப்படியெல்லாம் ராகு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சதுரங்க விளையாட்டு கிரின்னு சுற்றி விட்டுருவார் ராகுவான். அப்போ அந்த ராகு திசை வரும்பொழுது இவங்களுடைய மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் மன வாழ்க்கை மங்களகரமான வாழ்க்கை துக்கமான வாழ்க்கையாக பின்னாளிலே மாறுவதற்கான சூழ்நிலையும் கிரகம் கொடுக்கும். அப்புறம் 36 வயதினிலே அப்படிங்கிற மாதிரி 36 முடிஞ்சதுக்கு அப்புறம் லேசாக அந்த மாயை
அந்த திரை அப்படின்றது விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை நடக்கும்போது நிழல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிதர்சனமாக தோன்றும். நிதர்சனமான உண்மைகள் எல்லாம் பொய்யாக தோன்றும். நல்ல நட்புகள் கெடுதல் போன்று இவர்களுக்கு அமைந்து விடுவார்கள். கெடுதல் தரக்கூடிய நட்புகள் நல்லவர்கள் போன்று இவர்கள் கண்ணுக்கு தெரிந்து விடுவார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் ராகு திசை. அதில் நடக்கக்கூடிய சனி புத்தி அல்லது கேது புத்தி அல்லது சூரிய பகவானுடைய புத்தின்னு சொல்லலாம். ஆனா இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி சார்? அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. ராகு பகவானுடைய குணம் என்ன, குணாதிசயங்கள் என்ன, நவகிரகங்களுடைய ஆளுமை என்ன, தன்மை என்னன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்து அதை காப்பி அடித்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ உண்மையை கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம நேயர்கள் வந்து இதை பார்த்துட்டு ஆமாம் அப்படியே பொருந்துதுன்னு போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பரவாயில்லையே பொருந்துதுன்னு சொல்லிட்டு உண்மையை அப்படியே பேசணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் உருவாவதற்கு நேயர்களே முழு பொறுப்பு, நான் இல்லை. 36 வயதினிலே இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. அடுத்ததாக குரு தசை 16 ஆண்டுகள், இதுவுமே வந்து பெரிய தசை. எப்படி சார் இருக்கும்? அதாவது ராகு மகாதசையும் ஒரு 18 வருஷம் கடந்துருக்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் குரு பகவானுடைய தசை வர்றாரு. லேசாக தன்வந்திரி பகவானை கூப்பிட்டு கொஞ்சம் போய் மருந்தோடு போய் அந்த காயத்துக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து போட்டு விடுங்க அப்படிம்பாரு. என்ன காரணம் அப்படின்னா, ராகு திசையில் வாங்கின அடி அவ்வளவு அடியா அப்படின்ற மாதிரி, ஐயா உறுப்பில் ஏதாவது ஒன்றை கழட்டிட்டு தாயா விட்டுச்சு ராகு திசை அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் பொருள் விரயம், அப்படி இல்லைன்னா அந்த சின்ன வயசுலேயே சர்ஜரி அப்படி மாதிரியான தொந்தரவு. அதுக்கு நம்ம நேயர்கள் பயப்படட்டும்னு நான் இதை சொல்லவே இல்லை. ராகுவினுடைய அழுத்தம் திருத்தமான பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது எல்லாருக்கும் ராகு திசை அப்படி தான் பண்ணுங்கிறதும் கிடையாது. சுய ஜாதக அமைப்பு, செவ்வாய் சூரியன் தொடர்பு இப்படிலாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் குரு திசை என்ன பண்ணுன்னா, அப்படியே ஒரு ஆறுதல் தரும் மருந்தாக ஒரு தைல டப்பாவோடு அப்படியே வருவார், அரவணைத்து கொள்வார். குரு பகவான் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, எப்படி மேலே எழுப்புறதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒரு வழியில் இவங்களை வந்து அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகணும் அப்படின்னு கூப்பிடுவார். பார்த்துட்டு என்ன கற்று வச்சுருக்காங்களோ, என்ன வித்தை இருக்குதோ அதை ராகு மெருகேற்றுவார். ஏன்னா ரிஷபம் கார்த்திகையாக இருந்தாலும் மேஷம் கார்த்திகையாக இருந்தாலும் ராகு திசையில் எதுலையா ஒன்றில் ஜெயிச்சிட மாட்டோமா, எதுலையா ஒன்றை மேலே வந்துட மாட்டோமா, ஏதாவது ஒன்றை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட மாட்டோமான்ட்டு ஒரு தனிமையாக ஒரு தனித்துவமாக ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள ராகு அப்படியே மட்டம் தட்டி அந்த ஆளுமையை கெடுத்து அந்த உயர்வை தடுத்து யாருக்கும் அடிமையாக வாழ பிடிக்காத கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை வேற வழி இல்லாமல் குடும்ப சூழலோட நலன் கருதி தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை, தனக்கு கிடைச்ச வேலையை பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு அமைதியாக தனக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரையும் இருப்பாங்க. குரு திசை வந்தோடனே அதையே சொந்தமாக செய்வதற்கான சூழலை உருவாக்குவார். இவங்களை அப்படியே அந்த அரசு சார்ந்த துறைகள் அல்லது தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்காக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க ஒரு லீடராக இருந்து செயல்படுத்துறது, 4 பேருக்காவது வேலை கொடுக்கறது, இவங்களை நம்பி ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னு சொல்கிறது, யாருடைய குழந்தைகளாவது படிக்க வைப்பது. பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் பிள்ளைகளை விட தன்னுடைய சகோதர பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நிர்பந்தமோ அல்லது யாருனே தெரியாத குழந்தைகள் கூட, தன்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் கூட அல்லது தன்னுடைய சக நண்பர்களுக்கு கூட அவர்களுடைய குழந்தைக்கு 1 மாத ஃபீஸையாவது தன்னுடைய மனம் உவந்து கட்டக்கூடியவர்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அந்த கர்ம பிரதிபலிப்பு இவர்களுக்கு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும்னு சொல்கிற மாதிரி, அது வேற ஒரு அர்த்தத்துக்காக சொல்லப்பட்டாலும் கூட இவங்க அந்த சென்டிமெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணால் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குணத்தை, ஆன்மீக தத்துவத்தை, ஆன்மீக பண்புகளை, குருமார்களுடைய தொடர்பை, பெரிய பணம் சம்பாதிக்கிறனாலும் தேவைக்கான வருமானத்தை குரு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் குரு பகவான் வந்து ஜாதக அமைப்பில் பாதிப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்கள் வழியில் சில மன கஷ்டங்கள், சம்பாதிக்கிற பணம் ஒரு முறையான சொத்து சுகங்களில் போகாமல் அங்கேக்கங்க அப்படியே பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது சார், இன்னும் வரல, வந்தால் ஒன்று செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய சம்பள பணம் இன்னும் வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய பார்ட்னர்லேருந்து இன்னும் பங்கு வரல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பணம் இருக்கும். அதை வச்சு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பணம் கைக்கு கிடைக்காம இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு லோன் கிடைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும். அந்த பெரிய பணம் வாங்கி சிறிய கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு இடத்துல வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கடனுக்காக தன்னுடைய பணத்தை இழப்பது, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, தியாகம் பண்ணுவது, பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டுட்டு வந்து அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய பணத்துக்கு எப்பயுமே ஒரு தட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு வந்து உள்ளே வச்சுருவார். அப்போ அப்படி ஒரு கர்ம பிரதிபலிப்பும் இவர்களுக்கு வரும். அல்லது பிள்ளைங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நான் கோவில் குளம் ஆன்மீகம்னு நிறையா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு குரு கொடுப்பார். எப்படியும் பெரிய மனிதன்
பெரிய ஆள், இவங்களுக்காக ஒருத்தர் வந்து காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம், இவங்கள்ட்ட ஐடியா கேட்டால் அது சரியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு சூழல், இவங்களுடைய ஒரு கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, இவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொந்த பந்தம் ஏங்கும் நிலை, இப்படியெல்லாம் சபையில் இருந்தால் ஒரு மதிப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவங்க அவங்கள்ட்ட காசே இல்லைங்க, ஆனால் அவங்க வந்தாங்கன்னா எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்கங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. அவங்கள்ட்ட என்னமோ இருக்குங்க, ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. அந்த நடை, உடை, பாவனை, சிம்பிளாக ஒரு காட்டன் புடவை கட்டியிருக்காங்கங்க, ஆனால் பெரிய ஆள் மாதிரி இருக்காங்கங்க, பெரிய ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆள் மாதிரி இருக்காங்கங்க. பட்டு புடவை கட்டினவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கூட அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை விட இவர்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்களுக்கு அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அதிகமாக அவங்க வந்து பணம், அந்த பகட்டு இதெல்லாம் இல்லைனாலும் கூட அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதிப்பை வந்து குரு இவர்களுக்கு அதை தான் சொல்லுவாங்க, அந்த பிரபஞ்சமும் அந்த இயற்கையும் அந்த இறைவனும் இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த அன்பும் கருணையும் இவர்களுக்கு அந்த குருவால் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சில அமைப்புகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதியாக வர்றாரு, மேஷத்திற்கு விரையாதிபதியாகவும் வர்றாரு, பாக்கியாதிபதியாகவும் வர்றாரு, லக்கணத்திற்கு அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்கள் பிள்ளைங்களுடைய சந்தோஷம், உங்கள் பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை பொறுத்து தான் உங்களுடைய சந்தோஷம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னு சொன்னால் நிறைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கை அமையவில்லை என்ற காரணத்தினால தன் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன் குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய எல்லா செல்வங்களையும் கொட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தான் குழந்தை நல்லா இருக்கணும், தான் குழந்தை தெய்வம், தான் அந்த குழந்தை தான் தெய்வம். இதுதான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாசம். ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பெண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த பாசத்தை கொடுத்து, இரக்க குணத்தை கொடுத்து, அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை அதுதான் அவங்களுக்கு சொத்து அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார் அப்படிங்கிறது இதனுடைய சூழ்நிலை. குருவில் மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும், தொழிலுக்கு அடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அந்த குருவுக்குள்ளே சில புத்திகள் நடக்கும், அந்த குருவுக்குள்ளே சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இப்படிலாம் உள்ள வரும். குருவில் குரு, சனி, புதன், கேது அப்படி வரும். அந்த புத்திகளை பொறுத்து இவருடைய வாழ்க்கை பயணம் உள்ளூரா, வெளிநாடா, வெளியூர் வாழ்க்கையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். சில பேர் ஃபைனான்ஸ் கொடுப்பதுனால, அப்படின்னா ஃபைனான்ஸ்னால் வட்டிக்கு கொடுப்பதில்லை, யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுப்பதுனால அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறதுனால இந்த குரு திசைக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய சிக்கல்களுக்கு மாட்டிக்கிட்டு அந்த குருனால பெரும் பணம், பெரிய நகை, பெரிய பொருள், இது பெருசு பிரம்மாண்டம் அப்படின்னு தனக்கு வந்து ஒரு 10 ரூபாயை செலவு பண்ண முடியாமல், சரி இது பின்னாடி யூஸ் ஆகுமே அப்படின்னு சிறுக சிறுக சேர்த்து பெரிய காசை மொத்தமாக யார்ட்டையாவது கொண்டு போய் சொந்த பந்தத்திட்ட இழக்கிறது. இப்படி ஒரு இழப்புகளையும் குரு கொடுப்பார். ஆக குரு திசையில் இவங்க கவனமாக சேர்த்தா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை 19 வருஷம் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு செல்வமாக இருக்கும். குரு திசையில் வாரி வழங்கி வள்ளல் போல் இருந்தால் சனி திசை இவர்களுக்கு யாருக்கெல்லாம் இறைச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்க பக்கத்தில் இல்லாமல் இவங்களுக்கே எதிரியாக செயல்படக்கூடிய, இவங்கள்ட்ட வேலை பார்த்தவங்க, இவங்க வீட்டில் சாப்பிட்டவங்க, இவங்க வீட்டில் தூங்கினவங்க, இவங்களால் வளர்ந்தவர்கள் ஒரு நாள் ரிஷபம் கார்த்திகை, மேஷம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக நிற்பார்கள் என்பதுதான் இந்த அடுத்து வரக்கூடிய திசை இவர்களுக்கு உணர்த்தும் பாடமாக அமையும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இந்த குரு தசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வயது வரைக்கும் நடக்குது, 50 கடந்துடுறாங்க, இதுக்கப்புறம் முதுமையை நோக்கி போகிறாங்க. சனி தசை 19 ஆண்டுகள். இந்த குரு தசையில் கவனமாக இருந்தாங்கன்னா சனி தசை இவர்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை தடுமாறிட்டாங்கன்னாலும் இந்த 19 ஆண்டுகளுமே உங்களுக்கு வந்து சவாலாக இருக்குமா சார்? நீங்கள் வேறு, அதாவது 52 நோக்கி போகிறோம், முதுமையை நோக்கி போகிறோங்கிற எண்ணமே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது. அந்த சனி திசை வரும்போது கூட ஒரு சுறுசுறுப்பு வரும். உங்கள் கையிலலாம் என்ன வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, உங்களோடையெல்லாம் என்ன சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு, உங்களோடையெல்லாம் என்ன உங்கள் காசில் நான் என்னையா வாழ்கிறது அப்படின்னு, அது யாராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், அது பெண்ணாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அடுத்தவங்களை சார்ந்து வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடைசி நிமிஷம், கடைசி மூச்சு இருக்கும் வரை கூட 10 பைசானாலும் நான் சம்பாரித்து வாழணும்யா அப்படின்ற ஒரு விடாப்பிடியான ஒரு வைராக்கிய குணம் இவர்கள்ட்ட இருக்கும். பெண்களை வீட்டுக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உழைச்சிறேனப்பா அப்படின்ட்டு அந்த வீட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை சுத்தமாக வச்சுக்கிறது, தேவையான பணிவிடைகளை செய்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்கிறது. சாயந்தரம் ஆனால் காலுக்கு தைலம் தேய்க்கிறது, வலிக்கு. அப்போ தான் இந்த இரவுக்கு 6-7 மணிக்கு மேலே தான் தனக்கு வயசாகிச்சுக்கிறதே தெரியும். பகல் முழுசும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஏப்பா வீட்டுக்குள்ளே 4 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன்னு கேட்டால் கேட்கவே மாட்டாங்க. ஏம்மா வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு இருக்கேன்னு கேட்டாலும் கேட்க மாட்டாங்க. பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு அதுக்கும் இதுக்கும் உலாவி கொண்டே இருப்பார்கள். ஓய்வு அறியாதவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்.
சனி திசை வரும்போது உழைக்கணும், சம்பாதிக்கணும். சரி, ராகுல் அப்படிலாம் இருந்தோம், குருவில் அப்படிலாம் இருந்தோம். இதெல்லாம் மிகப்பெரிய அனுபவம். சனி என்பது உழைப்பு, சனி என்பது நீதி, சனி என்பது நியாயம். இதை வந்து தான் கற்றுக்கிட்டதை இன்னொருத்தருக்கு கற்றும் கொடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து தொழிலுக்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள், ஆன்மீகத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள். உடலில் வியாதி, கஷ்டம், மன கஷ்டம், தனிமை உணர்ச்சி எல்லாம் வயதிற்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் வர்றது தானே. ஆனால் அது வந்தாலும் கூட ஒரு கையில் மாத்திரை, ஒரு கையில் வேலை, ஒரு கையில் உத்தியோகம், இந்த கையில் மாத்திரையை போட்டுக்கிட்டே இங்கிட்ட எழுதிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இவங்களுடைய அந்த அர்ப்பணிப்புங்கிறது வேலையில் மட்டுமே கவனமாக இருக்கும். அந்த உழைப்பில் தான் தன்னுடைய சந்தோஷத்தை தேடிக்கிடுவாங்க. தன்னுடைய துக்கத்தை போக்குவதற்கு ஒரே வழி தன்னுடைய வேலை, தன்னுடைய உத்தியோகம். என்ன சண்டை வந்தாலும் அந்த உத்தியோகத்தில் போய் உட்காந்துக்குருவாங்க. அல்லது இவர்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் போய் உட்காந்துக்குருவாங்க. ஏதோ ஒரு வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக சனி திசையில் அவங்க செய்த அந்த புண்ணியம் பல ஜென்ம தொடர்புங்கிறது. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனும் சனியும் அப்பமைய உறவு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து அப்பா பிள்ளைங்க சகோதர வழி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சங்கடம் வந்து எல்லாருமே வேணாம் போதும் அப்படின்னு தள்ளி நின்று ஒதுங்கி நிற்கிறவங்க பொழைச்சிக்கிறாங்க. அப்பையும் திரும்ப மன்னிப்போம், மறப்போம், உறவுகள் என்பது மறந்தால்தான், உறவுகள் என்பது மன்னித்தால் தான்ங்கிற சென்டிமெண்ட் பேசுனாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சனி திசையில் அந்த ஆண்டவனே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப வில்லங்கத்தை தூக்கி தோளில் போட்டுக்கிட்ட கதையா உங்களை கடைசி வரையும் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அவர்கள் வச்சுருப்பாங்களே தவிர உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சனி கொடுக்கும் சாதனை, அதுதான் சனி கொடுக்கும் வேதனை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக சனி பகவான் லக்னத்தை பொறுத்து, இருக்கும் நிலையை பொறுத்து உங்களுடைய அந்த உழைப்புக்கு தகுந்த பாக்கியங்களை தன் திசையின் பிற்பகுதியில் கொடுப்பார். ஐயா சனி திசை வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுலேயும் நான் வந்து மிதுன லக்னம், நான் வந்து துலாம் லக்னம், நான் வந்து ரிஷப லக்னம், நான் வந்து மகர லக்னம், நான் வந்து கும்ப லக்னம், இதெல்லாம் சனிக்கு ஃபேவர்னு சொன்னாங்க. அப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வேலை செய்யாதா? மற்ற லக்னங்களுக்கு நல்லதும் பண்ணும். அது இருக்கிற நிலையை பொறுத்துன்னு சொல்லிக்கிறான். பெற்ற சாரத்தை பொறுத்துன்னு வச்சுக்கலாம். ஆக சனி வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவார். வந்தோடனே உடனே வேகம் எடுக்க மாட்டார். அப்படியே நிதானமாக, அதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு அதிகாரி வீட்டுக்குள்ளே வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி எல்லா ஃபைலையும் எடுத்து பார்த்து கரெக்டாக கட்டியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி சனி பகவான் உள்ளே வந்தோடனே சனி திசையில் சனி புத்தி உங்களை பரிசோதனை செய்யும். சனி திசையில் புதன் புத்தி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும். சனி திசையில் கேது புத்தி சார்ஜ் எடுங்க அப்படின்னு சொல்லும். சனி திசையில் சுக்கிர பகவானுடைய புத்தி ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். கடைசி 3 புத்திகள் இங்கிட்டா அங்கிட்டான் பேலன்ஸில் நிற்கும். நல்ல அமைப்புகள் இருந்தால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகலாம் பயப்பட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் தீங்காக இருந்தால் அப்போ தான் எனக்கு உடம்பு பிரச்சனைங்க, எலும்பு தேய்மானங்க, எனக்கு இங்கே வலிங்க அங்கே வலிங்க, நடக்க முடியலைங்க, தூங்க முடியலைங்கிற மாதிரி அந்த உடல் அசௌகரியங்களை சனி கடுமையாக கொடுப்பார். நான் இதை ஏன் நகைச்சுவையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மைண்டில் எதையுமே ஏற்றுக்க, எதையுமே உள்ள நீங்கள் செலுத்த தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆன்மீக பாதையை, தன்னுடைய தெய்வ நம்பிக்கையை, தன்னுடைய ஆசான, தன்னுடைய குருவை மானசீகமாக நம்புகிற காரணத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் கூட அதை கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மெச்சூர்டான ஸ்டேஜில் அந்த சனி திசையினுடைய செகண்ட் பார்ட் வருங்க. எப்படி வச்சு பார்த்தாலும் அந்த குரு முடிச்சுட்டு ஒரு 50 வயதுக்கு மேலே சனி பகவானுடைய முதல் பகுதி 60-62க்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் பாக்கி இருக்கக்கூடிய புத்திகள்லாம் வரும்போது பெருந்தன்மையாக இது அப்படிதான் அப்படின்ற ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு வர்றதுனால அந்த காலங்களை அவங்க கடந்து போவாங்க. இந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வரவில்லை என்றால் தனிமை உணர்ச்சி, உடல்நிலை பாதிப்பு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சாபம், ஏன் நாங்கள் நல்லா இருந்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு மண்டையில் ஏற்றிக்கிட்டா வாழ்க்கையில் இவர்களுக்கு பிரச்சனை அந்த ரொம்ப முதுமையிலும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆகையினால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூடுமானவரை சனி மகாதிசை தானம், தர்மம், தெய்வ வழிபாடு அது இயற்கையிலே செய்யக்கூடிய குணம் இருக்கிறதுனால அந்த திசையை அற்புதமாக கடந்து சாதித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி தசை சொன்னீங்க சார், 70 வயது வந்து கடந்திருக்காங்க. இப்போது அடுத்ததாக புதன் தசை 17 ஆண்டுகள், இதுவுமே வந்து பெரிய தசை. இவர்களுடைய ஒரு ப்ராப்பர் முதுமையில் இருக்காங்க. இவர்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இவங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா, ஒரு பிள்ளைகளோ, இந்த அரவணைப்புலாம் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக. அதாவது குருவோட அந்த ஆதிக்கம், அந்த குரு திசை நடக்கும்போதே இவங்க அந்த நடந்துக்கிட்ட விதம், அந்த குரு திசையில் இவங்களுடைய ஒழுக்கம், இவங்களுடைய சனி திசையில் இவங்க செய்த தானம் தர்மம் அரண் போல புதன் திசையில் வந்து காப்பாற்றும். ஏன்னா சனி பகவான்கிட்ட இருந்து அப்படியே புதன்கிட்ட போகும்போது சனி என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை அப்படியே புதன் எடுத்துகிட்டு வருவார்.
அதில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். புதன் வந்து சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். நிறைய ஜாதகங்களில் சூரியன் புதன் இணைவு, நம்ம சூரிய புதன் இணைவை புதாதிபத்திய யோகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த புதன் பகவான் வந்து கல்வி, வித்தை, புத்தி, அறிவு இதுக்கெல்லாம் சொல்கிறோம். சரி, நான் முதுமையில் போய் என்ன படிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையவே படிச்சிட்டிங்களே. வாழ்க்கைங்கிற ஒரு புத்தகத்தை, வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தை தெல்ல தெளிவான ஞானத்தை உணர்ந்தவர்களாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் புதன் திசையில் தாம் வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய நகர்வுகள் இதெல்லாம் அசை போட்டுக்கொண்டு தன்னுடைய உடம்புக்கு தேவையான ஓய்வு, அந்த சௌகரியம், அந்த இயற்கையை நேசிப்பது, பூச்செடி, அந்த அழகு, வீட்டை அழகுபடுத்திக்கிறது, பிள்ளைங்க வந்துட்டு போனாங்கன்னா அவங்களோட இருந்து கொஞ்சம் பேர குழந்தைகளை பார்த்துக்கிறது, இப்படி அந்த ஓய்வை வந்து அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்குள்ள புதன் திசையில் ஒரு சௌகரியமாக அப்படியே எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுடைய பிடித்த அந்த நாடகங்கள், அவர்களுடைய பிடித்த கதைகள், அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் நல்ல உடை உடுத்தணும், நல்லா இருக்கணும், நம்ம வந்து அந்த முதுமையிலையும் கூட ஒரு லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெண்கள். ஆண்கள் வந்து யார்கிட்டையும் போயிடாமல் நம்ம அப்படியே நீட்டாக இருக்கணும். நான் பார்த்துருக்கேன் நிறையா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படியே அந்த புதன் திசையில் கூட க்ளீனாக நீட்டாக இருப்பாங்க. அது வந்து புதன் தான் அவங்களுக்கு கொடுக்குறார். அதில் வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்களோட இருந்தாலே கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. ஸோ புதன் இருக்கிற நிலையை பொறுத்து இதெல்லாம் சாத்தியம். புதன் கொஞ்சம் மாறி இருந்தால் மனக்குழப்பங்கள், அந்த ஸ்கின் டிசீஸு, தனிமை, அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டம் மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, இளமையில் உங்களுக்கு ராகு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை, குருவில் நீங்கள் தேடிய செல்வம். ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகாதிசையினுடைய அமைப்பு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையில் ராகு மகாதிசையில் இவர்கள் ஏற்படுத்திய வாழ்க்கை அல்லது ராகு இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை, குரு திசையில் இவர்கள் தேடிக்கிட்ட குரு அல்லது இவர்களை தேடி வந்த குரு, சனி மகாதிசையில் இவர்கள் செய்த தானம் தர்மம் அல்லது இவர்கள் செய்த இறை வழிபாடு, இதுதான் புதன் திசையில் இவர்களை அரண்போல் வந்து காப்பாற்றும். இந்த 3 திசையிலையும் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் புதன் திசை ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் திசையாக அமையும். ஆக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்திலும், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய மனிதர்களாக இருப்பதற்கும் காரணமே அவர்கள் 3 திசையினுடைய அந்த ஒழுக்கமும் ஆன்மீகமும் மட்டும்தான் இவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருந்திருக்கிறது என்பது புதன் திசைதான் காட்டக்கூடிய கால கண்ணாடின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதன் திசை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மன நிறைவான, மன நிம்மதியான ஒரு முதுமையே கொடுக்கட்டும். அடுத்ததாக கேது தசை, சுக்கிர தசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பாருங்கள், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் தான் கார்த்திகை நட்சத்திரமே இருக்குது. ஆனால் சுக்கிர திசையை அவங்க வாழ்க்கையில் சந்திக்கலை, இளமை பருவங்களில் சந்திக்கலை. இது சந்திக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன். அப்போ இந்த 2 திசையும் அவர்களுடைய ஆயுள் பலனை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும். அப்படின்னு 100 ஆண்டுகள் வாழ்கிறவங்களும் இருக்காங்க, 120 ஆண்டுகள் வாழ்ந்தவங்களும் இருக்காங்கல்ல. அப்போ ஆயுளுங்கிறது அந்த ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி, அட்டமாதிபதி, அட்டமஸ்தானத்துக்கு மற்றொரு அட்டமாதிபதி 3 குடைவுன்னு சொல்லக்கூடிய நிலை, இதை பொறுத்து அவங்களுடைய ஆயுள் பலன் தீர்மானிக்கும். ஸோ இவங்க வாழ்க்கையில் ராகு, குரு, சனி, புதன் இதுவே பெரிய திசைகளாக இருப்பதால் இந்த திசைகள் தான் இவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானித்திருக்கிறது அப்படிங்கிறத புரிய வச்சிடும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அந்த தசாபுத்தி பலன்களை சொல்லியிருந்தீங்க சார். சாதகமோ பாதகமோ இவர்களுடைய லக்னம் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன இருந்தாலும் இவர்களுக்கான பரிகாரங்களும் வழிபாடுகளும் இருந்தாலும் கூட பொதுவான பரிகாரங்களும் பேசவிருக்கிறோம். பார்ட் 3ல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நிச்சயமாக. அதை வந்து பார்ட் 3ல அந்த தாராபலன் வழிபாடுகள், இவங்களுக்கு சம்பத்து, இவங்களுடைய செல்வம், இவங்களுடைய குழந்தைகள் நலம் எல்லாத்துக்குமான சூட்சமங்கள், இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்திற்கான சூட்சமும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம பார்ட் 3ல விரைவிலேயே நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்னடே கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த எபிசோட்ல பார்ட் 2 வீடியோல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு எங்களுடைய கோடான கோடி மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ், நட்சத்திர சீரிஸ் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தின குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம் பார்ட் 1லையும், வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்ட் 2லையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவிலேயே பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு உண்டான சூட்சமங்களை பத்தியும் பேசவிருக்கிறோம், பார்ட்டா பேசவிருக்கிறோம். இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுடைய யூடியூப் ஓபன் பண்ணும் போதே தெரியணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை
கண்டிப்பா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி.